ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டுடே லாங் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து இன்னையோட வேர்டு ஹண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டி கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு டி ஒய் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்டு ஹண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. ரிவார்ட்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல் ஒரு கீ இல்லைன்னா இந்த மாதிரி பூஸ்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் தருவாங்க. காயின்ஸ் கூட கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவர் எங்கேயாவது அடிபட்டு இடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னா அது கீ கொடுத்து இன்னொரு லைஃப் கொடுத்து அவங்க முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். காயின்ஸ் நம்மக்கிட்ட வேலெட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின்ஸை வச்சு நம்ம வந்து பூஸ்டர்ஸோ இல்லை கீயோ வந்து எடுத்துக்கலாம். இதே பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து பார்த்தாங்கன்னா இப்போ விளையாண்டுட்டே இருக்கும்போது இடிச்சிட்டாங்க. ஸோ பின்னாடி வரவங்கிட்ட வந்து மாட்டிட்டாங்க. இப்போ வந்து திருப்பி ஓடிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த வேர்டு ஹண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. இது வீடியோவில் வேர்டு ஹண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரிவார்டும் வந்து கிடைச்சிடும். யாராவது என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒய் கலெக்ட் பண்ணியாச்சு. வேர்டு ஹண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் சீசன் ஹண்ட் மட்டும் தான் இருக்குது. அது வந்து 6 லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு. அது இப்போ கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை எய்ம் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓடிட்டே இருக்கான். சீசன் ஹண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குள்ளே இடையில எங்கேயாவது இடிச்சிட்டான் அப்படின்னா வந்து திருப்பி நம்ம இன்னொரு லைஃப்பை எடுத்துட்டோம் இல்லை வந்து அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எத்தனை பேர் சப்வே சர்ஃபர்ஸ் விளையாண்டுருக்கீங்க? என் வீடியோ பார்க்குறீங்க அவங்க சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறதும் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து போடுறதுக்காக தான் நம்ம வந்து லாங் வீடியோ வந்து எடுத்துகிட்டு சீசன் ஹண்ட் இவ்வளோ நேரம் நம்ம ஓடினாலும் கிடைக்கல, வரல, நம்மளோட வழியிலே வரல. சில டைம் வந்தாலும் நம்ம வந்து அதை எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகும். இப்போ வரைக்குமே அது வரல. பூட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல கிடச்சது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்களெல்லாம் வரும்போது அது கிடச்சிருந்தது அப்படின்னா அது ஜம்ப் பண்ணி அது க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ட்ரெயினே வந்து ஜம்ப் பண்ணிடும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரைட் சைடில் இந்த பொண்ணு வரும்போது நம்ம ஸ்கேட்டர்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி. ஏன்னா ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். இது நம்ம கண்ட்ரோல்லேருந்து ஸ்லோவாக போயிட்டு இருந்தது இப்போ ஸ்பீடாக போய் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்கேட்டர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போது இந்த மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற டைமில் வந்து அது யூஸ் பண்ணி போகணும்னா அதை வந்து சாகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேட் டைமிங் முடிஞ்ச உடனே டக்குன்னு உங்களால் புது ஸ்கேட்டர்ஸை எடுக்க முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் நேரமாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வந்து இன்னொரு ஸ்கேட்டர்ஸ் எடுக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பீட் பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டே இருக்குன்னு ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பில்லர் வந்த டைமில் 2 சைடும் ட்ரெயின் வந்துடுச்சு அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ட்ரெயினில் அடிப்பட்டு செத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கேட்டர்ஸ் வச்சுருந்ததுனால அது போய் அந்த பூட்ஸ் மேலே பட்டாலுமே வந்து அதோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிச்சு. இந்த மாதிரி கூட இருக்கும்போது வந்து அதோட லைஃப் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். அந்த போர்டை வச்சு ப்ளே பண்ணும்போது இப்போ தாங்க சீசன் ஹண்ட் ஒன்று கிடைக்கிது. இத்தனை நேரம் வெயிட் பண்ணதில் இப்போ தான் கிடைக்கிது. இன்னும் 5 சீசன் ஹண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த இடத்துல போய் இடித்து விழுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. பட் இவனால் ஜம்ப் பண்ண முடியல. ஜம்ப் பண்ணும்போது இடையில விழுந்துட்டான். அந்த இடத்துல நான் ஸ்கேட்டிங் போர்டு வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிருக்கலாம். சில டைம் இதில் நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த டைமில் எப்படி எஸ்கேப் ஆகுறது, எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து. ஆனால் இது ஒரு ஃப்ரெண்ட்லி யூசர்ஸாகவும் இருக்குது. ஈஸியாக யார் வேணாலும் உள்ளே போய் விளையாடுற மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு க்ராஸ் ஆகும்போது நமக்கு கைடன்ஸ் தேவைப்படும். என்ன பண்ணணும், எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து அப்படி இல்லை. நமக்கு வந்து ஈஸியாக ஒருத்தையும் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சப்ஸ்கிரைப்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்கள வந்து புது வீடியோவோட நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு இதே தான் நம்ம சப்வே சர்ஃபேஸ் தான் போட போறோம். ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும், லாங் வீடியோவும் வரும். நீங்க பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுவேன். இப்ப வந்து நம்ம இந்த வீடியோவ வந்து முடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவரு வந்து இப்ப அவுட் ஆயிட்டாருன்னா நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட நீங்க படிச்சுட்டு இருக்கவங்க காலேஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி, சேனல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது.